வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். திமுக காங்கிரஸ் இடையேயான பஞ்சாயத்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போதுங்க. சமீபத்தில் மதுரை வடக்கு திமுக எம்எல்ஏ என்ன பேசியிருந்தாரு? தொகுதிக்கு 3000 - 4000 பேர் தான் காங்கிரஸ்காரன் இருக்கான், பூத்துக்கு ஆளை போடுறதுக்கு கூட அவங்ககிட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இது ஒரு பெரிய டிபேட்டா மாறினுச்சு. செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தாரு. மாணிக்கம் தாக்கூர் மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸ் கேட்டு பெறணும், காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிக்கணும் மதுரை வடக்குல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அறிவிச்சிருந்தாரு. இந்த பரபரப்பான சூழல்ல திருச்சி வேலுசாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா பேசியிருக்காரு? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு தெரியுமா? வெறும் 740 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாரு. காங்கிரஸ் உடைய ஆதரவு வாக்குகள் இல்லைன்னா திமுக பொதுச் செயலாளரே தோல்வி அடைஞ்சிருப்பாரு 2021 தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வேலுசாமி பதிலடி கொடுத்திருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் முதல்வர் கலந்துக்கிட்டாரா? கலந்துக்கிட்டு என்ன பேசியிருக்காருன்னா, முஸ்லீம்கள் இந்தியாவிலேயே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தானா? அப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமை தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேசம், கர்நாடகா, இங்கெல்லாம் காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்குது. அப்போ தமிழ்நாடு தான் ஒரே மாநிலம் அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு அர்த்தமா? இஸ்லாமியர்கள் இங்கே பாதுகாப்பாக இல்லையா காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் உருவாயிருக்கு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி ஆட்சி செய்யறாங்க. இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அப்ப ஜார்க்கண்ட்ல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு முதல்வர் சொல்ல வராரா? வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜியுடைய ஆட்சி நடக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி. அங்கே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு தான் ஒரே மாநிலம் அப்படின்னு சொல்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய டிபேட்டு. இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்களே, டிஎம்சி பார்ட்டியை சேர்ந்தவங்க, காங்கிரஸ்காரங்க, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இவங்களே முதல்வருடைய பேச்சுக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவித்து பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே மாநிலம் உங்களோடதுன்னா அப்போ நாங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் நடக்குது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போறோம்? மூணாவது, காங்கிரஸ் இப்போ மதுரையில் பல இடங்களில் போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. என்ன போஸ்டர்னா, மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் அனைவரும் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், காங்கிரஸை பெருவெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. மாணிக்கம் தாக்கூர் மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். அதனை தொடர்ந்து இப்போ போஸ்டர் ஒட்டக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ்காரங்க நகர்ந்திருக்காங்க. இது திமுக காங்கிரஸ் இடையேயான மோதலை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. நேற்று கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில் சந்திச்சிருக்காங்க. கூட்டணி குறித்து பேசுவதற்காக, தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக. எவ்வளவு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரதுக்குள்ளேயே இங்க தமிழக காங்கிரஸும் திமுகவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க போல அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு. இது மூணு. நாலாவது என்ன பார்க்க போறோம்? மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எங்கன்னா கேரளாவில் இப்பதான் பார்த்தோம்ல, திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியிருக்காங்க. பிஜேபியுடைய ஓட்சாரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே இருக்கு. அமித்ஷா கூட சொன்னாரு, 20% டச் பண்றதுக்கு தான் காலங்கள் எடுக்கும், வருடங்கள் எடுக்கும். ஒரு கட்சி 20% தாண்டிட்டாங்க அப்படின்னா அடுத்து டபுள் ஆகிறதுக்கு, 20-40 ஆகிறதுக்கு குறுகிய காலமே போதும். அந்த வகையில் பார்த்தா 2026 கேரளாவில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையே பிஜேபி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார்ல. இப்போ அதே மாதிரியான அரசியல் மாற்றங்களை பல பகுதிகளில் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு கொல்லம் அப்படிங்கிற ஒரு இடம் கேரளாவில் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவில் முதுபிலாக்கோடு பார்த்தசாரதி டெம்பிள். இந்த கோவிலுடைய பேரை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பனா ஓணம் பண்டிகை வந்துச்சுல, அப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு முன்பாக கோலம் போடப்பட்டுச்சு. ஆர்எஸ்எஸ் காரங்க, பாஜகவினர்லாம் சேர்ந்து அந்த கோலத்தை போட்டாங்க, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு எழுதி. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோவில் கமிட்டி ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாதிரி கோவில் வாசல்ல இப்படி கோலம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த புகாரின் அடிப்படையில் 27 ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. ஒரு கோலம் போட்டதுக்கு, அதுவும் நம்ம நாட்டை பெருமைப்படுத்திய ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு எழுதுனதுக்கு எஃப்ஐஆரா? என்னங்க ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓணம் ஃபெஸ்டிவல் அப்ப நடந்துச்சு. அந்த கோவில் தான் முதுபிலாக்கோடு பார்த்தசாரதி டெம்பிள். இந்த கோவிலுடைய நிர்வாக குழு தேர்தல் நடந்திருக்குங்க ஜனவரி 26. 2 அணிகள் போட்டி போட்டிருக்காங்க. முதல் அணி சங் பரிவார் அமைப்புகளுடைய ஆதரவு பெற்ற பக்த ஜன சமிதி அப்படிங்கிற அணி. ரெண்டாவது அணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சேவா சமிதி அப்படிங்கிற ஒரு அணி. சங் பரிவார் ஆதரவு பெற்ற ஒரு அணி, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆதரவு பெற்ற ஒரு அணி. இவங்க 2 பேருக்கு இடையே மோதல்.
இந்த காம்படிஷன்ல, இந்த எலெக்ஷன்ல சங் பரிவார் ஆதரவு பெற்ற அணி தான் 27 இடங்களையும் ஜெயிச்சிருக்கு. 27 பதவிகளுக்கான தேர்தலையும் கம்ப்ளீட்டா ஜெயிச்சிருக்கு RSS ஆதரவு பெற்ற அணி. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆதரவு பெற்ற அணி எல்லா இடங்களையும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. ஓணம் அப்ப அந்த கோவில் நிர்வாக கமிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, முன்னாடி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆதரவு பெற்ற அணி தான் போஸ்டிங்ல இருந்திருக்காங்க. அதன் காரணமாக தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு கோலம் போட்ட RSS தொண்டர்களுக்கு எதிராக புகார் கொடுத்து வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இப்போ வரக்கூடிய ஓணம் ஃபெஸ்டிவல்ல அது மாதிரியான எந்த சீனையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கோவிலுடைய நிர்வாகத்தை யார் கைப்பற்றியிருக்கிறது? RSS உடைய ஆதரவு பெற்ற அணி கைப்பற்றியிருக்காங்க. இப்போ இந்த செய்தி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மத்தியில் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கேரளா மட்டும் கிடையாது, தமிழகத்திலையும். தமிழக பாஜகவினர் கேரள பாஜகவை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அவங்க பாருங்க, யாரோடையும் கூட்டணி வைக்காம எவ்வளவு வேகமாக ஓட் ஷேரை உயர்த்திக்கிட்டே போறாங்க பாருங்க. அது மாதிரியான ஒரு ரூட்டை தமிழக பாஜகவும் தேர்ந்தெடுக்கணும். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் அதே ரூட்டில் தான் போணுச்சு. கேரள பாஜக எப்படி இன்னைக்கு இவ்வளவு வேகமாக வளர்றாங்க, அதே ஸ்பீடில் தமிழக பாஜகவும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் குறுகிய காலத்திலேயே 12 விழுக்காடு ஓட் ஷேரை தமிழக பாஜக வாங்கி காமிச்சிச்சு. இதுதான் சரியான ரூட்டு. சரி, இப்போ கூட்டணி வச்சாச்சு. 2026 தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் 2026 தேர்தலுக்கு பிறகு பாஜக தனியாக அவங்களுடைய ஓட் ஷேரை உயர்த்த பார்க்கணும். அண்ணாமலையை மறுபடியும் மாநில தலைவரை அப்பாயிண்ட் பண்ணி பழைய வேகத்திலேயே தமிழக பாஜக நகரணும் அப்படிங்கிறது தமிழக பாஜகவினர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.